சென்னை பல்கலைக்கழகத்தின் கன்னட மொழித்துறையும் கர்நாடக பாஷா பரிஷத்தும் இணைந்து ஒரு இலக்கிய பண்பாட்டு கருத்தரங்கை நிகழ்த்தியிருக்கிறார்கள். கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே இது உறவு பாலம் கட்டும் என்று நிச்சயமாய் நாம் நம்பலாம். இந்த விழாவில் நான் மையப்படுத்தி இருப்பதெல்லாம் தமிழர்கள் கன்னடர்கள் என்ற பேதமெல்லாம் மொழியால் ஏற்பட்டவைதானே தவிர உண்மையில் நாம் திராவிட தாயின் இரட்டை குழந்தைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை நான் மையப்படுத்தி இருக்கிறேன். கன்னடம் என்பது சமஸ்கிருதத்தின் குழந்தை என்று நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வந்த கருத்து உடைக்கப்பட்டிருக்கிறது. கன்னடம் தமிழின் குழந்தைதான் என்பதுதான் அறிவுலகத்தால் இப்போது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிற உண்மை. நம்முள் சகோதரர்கள் சண்டை செய்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. காவிரியின் மீது மேகதாது அணை கட்டுகிற போது தமிழர்கள் கலங்குகிறார்கள். நான் இங்கு சொன்னேன், உங்கள் காவிரியை நம்பித்தான் எங்கள் கழனி விளைகிறது, உங்கள் சந்தனத்தை நம்பித்தான் எங்கள் கல்யாணம் நிகழ்கிறது என்று சொன்னேன். அரசியல் மதம் இரண்டையும் கழித்து விட்டால் நம் நட்பை யாராலும் தடுக்க முடியாது. கன்னட சகோதரர்கள் மிக உயர்ந்த பண்பாடு உள்ளவர்கள். அவர்களும் நாமும் என்றும் சகோதர வாஞ்சையோடு திகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இந்த உறவை பிரிப்பதற்கு அரசியலுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இலக்கியம் கலைகளால் நாம் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை நான் முன்னிலைப்படுத்தினேன். மேலும் என்னுடைய கருத்து என்னவெனில், எதையுமே அரசியல் செய்வது என்ற ஒரு போக்கு நாட்டில் விரும்பத்தக்கது அல்ல. லட்சியங்களால் அரசியல் செய்ய வேண்டும், கொள்கைகளால் அரசியல் செய்ய வேண்டும். சின்ன சின்ன காரணங்களால் சொந்த நலன்களுக்காக சுய நலத்துக்காக அரசியல் செய்தால் இந்தியாவின் ஒருமைப்பாடு கேள்விக்கு உள்ளாகிவிடும் என்பதுதான் என்னை போன்றவர்களின் எண்ணம். அந்த கருத்தைத்தான் நான் இங்கே முன்வைத்திருக்கிறேன்.